செய்தி சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். இலங்கை சமூகத்துக்கு தனித்துவமான சேவையாற்றி வரும் தேசிய கண் வங்கி தனது 15வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. இது தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த தேசிய கண் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஜெயரூபன் பண்டார, அத்தியாவசியமான சத்திர சிகிச்சைகள் போன்ற விடயங்களுக்கு மாத்திரம் வைத்திய பரிந்துரையின் பேரில் தேசிய கண் வைத்தியசாலைக்கு வருகை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அத்துடன் சகல தேவைகளுக்காகவும் கண் வைத்தியசாலைக்கு தேவையற்ற வருகை தருவதை தவிர்க்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிநாட்டுச் செய்திகள். ஈரானுடன் பரந்த மற்றும் வெளிப்படையான புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றில் கையெழுத்திடுவதற்கு காலம் கனிந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்குமான யோசனை ஒன்றை அமெரிக்கா தற்போது முன்வைத்துள்ளது. இதுகுறித்து தாம் பரிசீலித்து வருவதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒருநாள் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான முன்னோடி பயிற்சியாக எதிர்வரும் அக்டோபர் மாதம் இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகள் பங்கு பெற்றும் முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடர் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொடர் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.